பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா. அம்மையும் அப்பனும் தந்ததால் இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததால் இம்மையை நான் அறியாததால் இம்மையை நான் அறியாததால் சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிட்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிட்சைக்கு செல்வது எவ்விடத்தில். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன்னருள் அருள் அருள் என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் நிறையும் அருணையே ரமணன் என்னும் கருணையே உன் திருக்கரம் என்னை அரவணை துணதருள் பெற பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. நான் ஒரு பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. நான் ஒரு பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. இந்த மண்ணில் கால் பதிவு வந்து மிகவும் புண்ணியம். இங்கே வாழணும்னு நினைக்கிறவங்க முதப்பட்டில் கால் வைக்க மாட்டாங்க. பூலோகத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க கால் வைக்க மாட்டாங்க. மேலே அப்பன்ற மேலே போயிட்டு வந்து கீழே வந்தால் உறுதி மறுபிறவி. ஒவ்வொரு மலையும் அந்த மாதிரி நீங்கள் கால் வச்சிங்கன்னா பலவிதமான அபூர்வங்கள். 1ஆம் மலை, 2வது மலை, திருநூறு மலை, சந்தன மலை, ஜவ்வாது மலை,
குங்கும மலை 5ல் 6 மேலே போய்ட்டுனா 6 சுனைன்னா ஆதிகேசன் இருக்காங்களாம் உனக்கு தெரிஞ்ச அதில் 20 அடி 25 அடி கிடக்குது மேலே 6 கீழே சுனையில் சூளம் போட்டு இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. ஒப்பரிய திப்பிறவி எனச் செப்பினான் சீர்மிகு சங்கரனும் ஒப்பரிய திப்பிறவி எனச் செப்பினான் சீர்மிகு சங்கரனும் தப்பினேனோ மீழுவேனோ தப்பினேனோ மீழுவேனோ மனம் ஒப்பவில்லை அப்பனே. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. பெற்றுடம்பாய் வந்த நான் வெள்ளை துணி மூடினேன் கத்தரியா உள்ளந்தனை கள்ளங்கொண்டு போத்தினேன். வெற்றுடம்பாய் வந்த நான் வெள்ளை துணி மூடினேன் கத்தரியா உள்ளந்தனை கள்ளங்கொண்டு போத்தினேன். சுற்றம் என்று சொந்தம் கொண்டு சூதுகளை கூடினேன் பற்றுக்களால் பாசங்களால் பாடம் கற்று பாடினேன். இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதுமில்லை. பூசை செய்யும் பொய்மையிலார் போற்றியதும் இல்லை. தேசை போல ஓடும் மனம் தூற்றியதும் இல்லை. வாசகத்தை கேட்ட போதும் உருகியதும் இல்லை. நீசத்தினை நீங்க நெஞ்சு மருகியதும் இல்லை மருகியதும் இல்லை. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. ஏடெடுத்தேன் எழுதி வைத்தேன் இன்று கண்டேன் குப்பைகளே தோடுடையோன் பாடினோரை என்று கண்டேன் செப்பையிலே. தீமையன தெரிந்திருந்தோ செய்த செயல் விட்டதில்லை. நன்மைதனை கண்டிருந்தோ நாடி நின்று தொட்டதில்லை. எத்தனையோ எத்தனையோ பாவங்களை ஏற்றுதான் செய்த போதும் முற்பிறப்பில் செய்த வினை முன்பு வந்து லைஃப் டைம்ல இது வந்து வாழ்க்கையிலேயே பிகெஸ்ட் சேலஞ்ச் இப்பதான் 2வது மலை தாண்டி இருக்கோம். ஃபுல் எனர்ஜி முடிஞ்ச மாதிரி இருக்கு. Still we need to go 5 more like so with God bless you. என்ன செய்தேன் என்று பார்த்தால் கணக்கில் ஏதும் இல்லை. இப்பிறப்பில் என்ன செய்தேன் என்று பார்த்தால்
என்னது கிஃப்ட் எடுத்துனா வர முடியாது, எல்லாம் சும்மா ஏழுமலையான கூப்பிட்டா மட்டுமே வர முடியும். ஓகே, இப்போ 5:30 சொன்னையும் இது மேடை தாண்டி 4வது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். காட்சி நல்லா இருக்குது, காற்று இங்கே பலமாக அடிக்குது. இன்னும் மேலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப பேர் ரொம்ப விஷயம் சொல்லி பயமுட்டுறாங்க, ஆனால் இது வரைக்கும் பயமுட்டுற அளவுக்கு எதுவும் நடக்கலை. ஸோ எல்லோரும் ஏறலாம் வாங்க. எங்கள் கூடயே வந்தீங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறலாம் வாங்க. ஓகே, ரோலிங். இந்த சூழ்நிலையில யாரும் வர மாட்டாங்க, ஏன்னா ஒரு காத்து நம்ம துணிஞ்சிக்க வந்திருக்கிறோம். நீங்களும் கூட வாங்க. சரி, இந்த மாதிரி ஜேர்னி வந்து ஏற மாட்டாங்க இந்த டைமில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் குறவாக இருக்கு பாருங்கள். எப்போதும் ஜெகஜெகஜன்னு ஆள் ஏறுவாங்க. ஸோ இது இட்ஸ் அ ஜேர்னி எனி டைம், பட் யூ கேன் டூ இட். பார்த்தோம் எங்க மட்டமான பாதையை காணோம். மட்டமான பாதை தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் போகணுமா? மட்டமான பாதை தான் வந்தோம். மட்டமான பாதை கொஞ்சம் போகணுமா? இப்போ வந்தது மட்டமான இது கனவா நிஜமானு எனக்கே தெரியல. இவ்வளவு மேல என்னால வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. வாங்கலாம். ஓடி மலையிலே குளிக்கும் மலை என்ன மலை? டன் டன் டன். ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் இந்த சோகம்? என்ன 1வது மலையிலே சொன்னாங்க, 2வது மலை ஏறிட்டா பாதை மட்டமாயிரும் மட்டமாயிரும். பார்க்க பார்க்க மட்டமாகவே தான் இருக்குது. ஆனால் மட்டமாக இப்போ வந்து நம்ம சீதை வனத்தில் இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ராமர் வந்து சீதைக்காக மான் பிடிக்க போட்டு சீதையை வந்து ராமர் வந்து அன்னிலேருந்து பல சோதனைக்கு நாங்கள் சோதனைக்காக இருக்கோம். 7th மலை ரீச் பண்ணுறோம். குட் பை. என்று அமைதி கொண்டார் கலைந்திடும் கனவுகள்.
மலை மேலே காற்று அடிக்குது, மேகம் இருக்குது, சாப்பாடு சனி அப்படி எதையுமே பொருட்படுத்தாம கண்டிப்பா மேலே போய் சேருவோம். இறைவனோட அடிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நம்ம பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கு. காற்று எங்கே போய் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் போகலாம். சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் தனா? போங்க போங்க. இவர்தான் ஒட்டன், அவரோட சமாதி. இந்த பாதையை, இந்த படிக்கட்டை செஞ்சவரே அவர் தான். அவருக்காக நன்றி. இப்போ 7வது மலையை தாண்டுறோம். இவ்வளோ நேரம் வந்தது எங்களோட சக்தி இல்லை, எல்லாம் உள்ள வெள்ளைங்கிரி ஆண்டவரின் சக்தி, அவரோட அருளால நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க, நம்மளோட ஜேர்னி இன்னும் தொடருது. கைப்படிக்குது. இறச்சிக்கலாம். சுஷ்வா 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 பையன் பையன். இது இப்போ 7வது மலையில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா காற்று மலையிலேருந்து எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இப்போ 7வது மலை வெள்ளைங்கிரி ஆண்டவரை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். மிக தொலைவில் வந்துட்டோம். இன்னும் சீக்கிரத்துலேயே வந்து ஆண்டவரை இப்போ தரிசனம் செய்யறதுக்கு ஆவலாக இருக்குது. போகலாம். நினைக்கிறேன் ரொம்ப வழுக்குது. இப்போ உழுதுல வரைக்கும் உழுது.
என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே சொல்லு. இந்த இடம் வந்து தான் தோன்றி விநாயகர்னு சொல்கிறாங்க. சொந்தமாக அதான் தோன்றி வந்த விநாயகர் இருக்கு. நம்ம மலைக்கு அருணகிரி மலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த தான் தோன்றி விநாயகர் இருக்கு. அடுத்தது நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வெள்ளங்கிரி. रामेश्वराय शिव रामेश्वराय हर हर भोले नमः शिवाय। रामेश्वराय शिव रामेश्वराय हर हर भोले नमः शिवाय।